வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இல்லாட்டி எப்படியோ போங்க, சும்மா பண்ணு. நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். நல்லா இருப்பீங்க. என்ன என்ன என்னாச்சு உனக்கு? என்ன குறை? டிப்ரெஷன் இருக்கு, நல்லா சாப்பிட்டு கட்லு கிடக்கு, நல்லா தூங்க படுக்க பெட் இருக்கு, சாப்பிட்டுட்டு கோக்க குடிச்சிட்டு படுத்துக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணி விளையாடலாம். வரியால செத்தப்ப வரியால. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சில பேருக்கு உதவி பண்ணுவோம் அப்பப்போ, ரேண்டம் பீப்புள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செஞ்சோடனே ஒரே ஹோல்சம்மா சூப்பர்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன் பாருங்க. நான் ஒரு நாள் எங்கேயோ வெளியே போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா எக்ஸல் வண்டி இருக்குல்ல, அதை கிக்கர் அடிக்க முடியல அவருக்கு. அவர் அடிச்சு பார்த்தாரு, ஸ்டார்ட் ஆகல. தம்பி நீங்க வரியாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு. சொல்லுங்க தாத்தா அப்படின்னு. தம்பி இந்த கிக்கர் அடிச்சு கொடுக்க முடியுமா, தங்களால் முடியுமா இது செய்ய அப்படின்னு கேட்டாரு. ஏதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து ஒரே சொருகு, ஆனாகல. ரெண்டாவது வாட்டி அடிச்சே ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி தம்பி, சூப்பர் அப்படின்னாங்க. அப்படியே ஒரு மாதிரி போல்சமா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு நடந்த விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். பஸ்ல போகும்போதெல்லாம் ரேண்டம் பீப்புளோட கிட்ஸ் இருப்பாங்க தெரியுமா. பஸ்ல போகும்போதெல்லாம் யாரோ ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய பிடிச்சிருப்பாங்க. அது இப்படி பிடிச்சிருக்கும், பின்னாடி அதனால பார்க்க முடியுமா, நம்ம பின்னாடி உட்காந்து இருப்போம். அது நம்மளை பார்த்து திடீர்னு சிரிக்கும், இல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் இப்படியே முழிச்சு. நம்ம அதை பார்த்து அதுக்கு சிரிப்புன்ற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி ஆக்ஷன் மாதிரி காமிச்சு அதை பார்த்து சிரிச்சு நம்ம கூட அதை விளையாண்டு பேசி என்ன ஹோல்சமா இருக்கு பாத்தீங்களா. அது அப்பெல்லாம் தெய்வம் வாழ்வது எங்கே அப்படி இருக்கும். இது நல்லா இருக்கும். வண்டியில ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஏதோ குடம் தூங்கிட்டு போயிட்டு இருந்தான், தண்ணி பிடிச்சிட்டு. ஆனா அவனால தூக்க முடியாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். நான் அப்படி போயிட்டு இருந்தேன். தம்பி எங்கடா இருக்குன்னா அங்க இருக்குண்ணா அப்படின்னா. சரி வாடா, அது வரைக்கும் இது பண்ணிக்கிறேன். குடத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டு அவன் பின்னாடி ஏற்றி அவங்க வீட்டுக்கு போய் அதை கொடுத்து போய்க்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா தேங்க்ஸ் அப்படின்னு போறான். அது ஒரு செம்ம ஹோல்சமான மூமெண்ட். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், யாருன்னே தெரியல, அவன் பார்த்தா திடீர்னு வந்தான்னா நான் கூப்பிட்டான். சொல்றா அப்படின்னா, நான் ஒரு 20 ரூபா இருந்தா தாங்கன்னா பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. ஏன்டா அவங்க அம்மா அப்பா எங்கடா? எனக்கு அப்ப அந்த டைம்ல நான் ஏதோ செலவு பண்ணிட்டு வந்தேன், எக்ஸ்ட்ரா வீட்டுல கொடுத்த காசோட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு வந்தேன். அவங்க சொன்னதோட எனக்கு அது வேற என்னடா செலவு பண்ணிட்டேன். நான் நானே எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சுட்டு போயிருந்தேன். கேட்டா அவங்க அட்டை இப்படி கேட்டா, நான் ஏன்டா அவங்க அம்மா அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டேன். அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்கன்னா வரேன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னு ஏதோ சொன்னான். சரி இப்ப அந்தாப்பா அப்படின்னு 20 ரூபா கொடுத்தேன். அப்படி சொல்லல, 20 ரூபா கொடுத்தேன். அது ஒரு மாதிரி சந்தோஷமா அவன் வாங்கிட்டு போகும்போது, சாப்பிடுறா, சும்மா எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதா, சாப்பிடுறா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சாப்பிட்டா நமக்காச்சும் நிம்மதியா இருக்கும்ல, சாப்பிட்டானாச்சும் பரவாயில்ல. அதை சும்மா ஏமாத்தி போய் உட்காந்து கோலி குண்டு விளையாடவோ சிகரெட் அடிக்கவோ பண்ணிட்டு இருந்தானா அது வேலைக்கு ஆகாது. அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கும்போது அக்காங்கெல்லாம் இருப்பாங்களா, இந்த பாஸ்மணி ஊசிமணி இருப்பாங்கல்ல, அவங்க குழந்தைய கையில வச்சுட்டு, தம்பி சாப்பிட குழந்தைய சாப்பிடவே இல்லை, சாப்பிடுறது காசு ஏதாவது தாப்பா அப்படின்னாங்க. நான் 50 ரூபா கொடுத்தேன். அந்த அக்கா இல்ல 100 ரூபா தாப்பா அப்படின்னாங்க. எதுக்கு 100 ரூபா தம்பி, சுத்தமா 2 நாளா சாப்பிடல தம்பி, ஒரு 2 வேலையாச்சும் சாப்பிடுறோம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு மாசு கேட்காம சரின்னு 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா என்ன, எனக்கு இங்க சோத்துக்கு காசு இல்லை. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கேன், பார்த்தா அடுத்த அதே மாதிரி அவங்க குழந்தைய தூக்கிட்டு எங்க பாருங்க, என் குழந்தைய சாப்பிடல, எனக்கு காசு தாங்கன்னாங்க. அடுத்து என்னடா இது, பின்னாடி இது கதையா இருக்குது. இல்லக்கா காசு இல்லக்கா, என்ன தம்பி ப்ளீஸ் தம்பி அப்படின்னு ஒரு 50 ரூபா கொடுக்கான்னு சொல்லிட்டு 50 ரூபா எடுத்தீங்கன்னா வாங்கினா 100 ரூபா தான் வாங்குறேங்க. 100 ரூபா தா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கா என்ன பண்ணு தெரியலக்கா, இல்லக்கா 100 ரூபா தம்பி தா தம்பின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி பஸ் எடுத்து வெளியே நீ இப்ப எடுத்தேன். பார்த்தா அங்க எனக்கு ஒரு தெய்வம் வந்தாங்க. ஒரு முஸ்லீம் அக்கா என்னை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க அந்த சைடு. அதெல்லாம் இல்லம்மா போமான்ட்டாங்க அந்த அக்காவை. சொல்லிட்டு என்கிட்ட உன்னை பார்த்தா என் பையமையே இருக்கு, இப்படிலாம் யாரு காசு கேட்டாலும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. நான் அங்கேயே பார்த்து 100 ரூபா கொடுத்தேன், இப்ப திருப்பி இவங்க கேட்கறாங்க 100 ரூபா கொடுக்குற, காசு கொடுக்கலாம் தான், ஆனா இவ்வளவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப எனக்கே என்னை பார்த்து ஒரு மாதிரி பாவமா என்னடா அப்ப நீ ஒரு ஜோக்கர் புண்டையா உன்னை ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ணா அதுதான் இந்த மாதிரி பொய் பேசி வாங்கும்போது உண்மையா வந்து கேட்டாங்க கூட கொடுக்க வந்து மனசு வராது. அப்பயும் வந்து மனசு கேட்க வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் அது எப்படி நமக்கே இல்லாம நம்ம தரோம்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ல, அதை விட்டுட்டு இப்ப ஏமாத்தக்கூடாது. அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம ஒரு கன் பபுள் கன் இருக்கும்ல, அது வந்து பாவம் அவங்க குழந்தைய வெயில் செம்ம வெயில் அடிக்குது, அப்படியே ரோட்லயே வந்து அவங்க குழந்தைய ஒரு துணி மட்டும் போட்டு அது மேல வெயில் அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு ரோடு மேலேயே அவங்க அந்த கடை அந்த பபுள் கன் கடை போட்டு அவங்க அந்த குழந்தைங்க வச்சுட்டு உட்காந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. யாருமே வாங்கல. எனக்கு செம்ம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா குழந்தை இவ்வளவு வெயில் அடிக்குது, நமக்கே வெறும் துணிதான் பின்னாடியும் சுடும் மேலையும் அடிக்கும், இப்படி போட்டு வச்சிருக்காங்களே யாரும் வாங்க வேற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பபுள் கன்னை வந்து 100 ரூபா கொடுத்து அதை சும்மா வெட்டியா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த நம்ம பாட்டிக்கு இல்ல யாராச்சும் ஒருத்தர் வெளியே போனா பட்டன் செல்ல வந்து இதை எடுத்து கொடு அதை எடுத்து கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஏடிஎம்க்கு போனா ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியாம இருப்பாங்க, அவங்க வந்து காசு எடுத்துப்பாங்க தம்பி அப்படின்பாங்க, எடுத்து கொடுத்தா அது ஒரு அப்ரிசியேஷன், அதுவும் நல்லா இருக்கும் சந்தோஷமா ஒரு கிங் மூமெண்டா. அப்புறம் நமக்கு கிங் மூமெண்டா என்ன நடக்கும், இந்த பஸ்ல போகும்போது 5 ரூபா அந்த மாதிரி இருக்காது, பரவாயில்ல தம்பி அப்படின்பாங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம்னு பஸ்ல ஏத்திப்பாங்க. இந்த 500 ரூபா நோட்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் ரொம்ப தேவைப்படும், அவசியம் தேவைப்படும். எந்த நாயும் தரமாட்டான், இருந்தாலும் தரமாட்டான் இல்லைன்னுமா. அப்பெல்லாம் சில ஆக்காரங்க வந்து இந்தா தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி நான் தரேன்னு எடுத்து கொடுப்பாங்க சில்லற. அதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த டைம்ல ரொம்ப அவசரமா இருக்கும். அப்புறம் சில ஆட்டோக்காரங்க மித்தவங்கலாம் கிடையாது, சில ஆட்டோக்காரங்க வந்து கம்மியா காசு போட்டு கூட்டு போவாங்க, பரவாயில்ல வாங்க ஏத்திட்டு போறேன்ட்டு. இந்த மாதிரி நிறைய கிங் மூமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் நடக்கும் போதுதான் கொஞ்சமாச்சு வாழ்க்கைய பத்தி ஒரு ஓகே அவ்வளவு மோசம் இல்லை அப்படின்ட்டு மாதிரி தோணும், ஒரு ஹோப் இருக்கும், ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு ஹோல்சமா. இது வந்து ஒரு ஹோல்சம் வீடியோவா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த வீடியோ போட்டேன், எடுத்தேன், பாத்துக்கிறேங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். until then peace out.